நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்டத்து குயவனார் ஒரு அற்புதமான சிவபக்தர். இவர் தில்லையில பிறக்கிறாரு. திருநீலகண்டம் என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்துவார். இவர் செய்யக்கூடிய முதல் திருவோட்டை சிவனடியார்களுக்கு பரிசாக கொடுத்துருவாரு. இவருக்கு தகுந்த வயதில் திருமணம் நடக்குது. இவர் பெண்ணாசை பிடித்தவராக இருக்கிறார். மனைவிக்கு துரோகம் செய்கிறார். இது மனைவிக்கு தெரிய வருகிறது. தாளாத கோபத்தில் இனி எம்மை தீண்டுவீராகில் திருநீலகண்டம் என்று சத்தியம் செய்கிறார். அன்று முதல் பெண்ணாசையை துறக்கிறார். ஒரே இல்லத்தில் இருந்தாலும் துறவற வாழ்க்கையை மேற்கொள்கிறார். அவருக்கு 80 வயதாகிறது. ஒரு நாள் சிவபெருமான் அடியார் வேடத்தில் வந்து இந்த அதிசய திருவோட்டை வைத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு நாள் பெற்றுக்கொள்ள வருகிறார். ஆனால் அந்த அதிசய திருவோடு காணாமல் போய்விட்டது. இவர் மீது திருட்டுப்பழி சுமத்தப்பட்டாலும் ஊர் மக்கள் இவருக்கே ஆதரவளிக்கின்றனர். இவர் சொல்வது உண்மையானால் கணவனும் மனைவியும் கைகளை பிடித்துக் கொண்டு குளத்தில் முங்கிட வேண்டும் என்பது வேடத்தில் இருந்த சிவபெருமானின் கட்டளை. ஒரு குச்சியின் துணை கொண்டு கட்டளை நிறைவேற்றப்படுகிறது. குயவனாரின் வயது 25 குறைகிறது. சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். பக்தியின் பொருட்டு தனது தவறை திருத்திக் கொண்டு வாழ்நாளை அர்ப்பணித்ததால் இவர் நாயன்மார்களில் ஒருவரானார்.